ஹலோ, திஸ் இஸ் சந்தோஷினி. ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கலாமே, அது வரைக்குமே ஒரு டூரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கோ எங்கேயுமே நான் போனதே கிடையாது. அதை பற்றி நான் வீட்லேயும் கேட்கவும் மாட்டேன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. பட் நவ் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மூவ் ஆனதே ஹைதராபாத்தில் எனக்காக ஒரு கரியருக்காக தான் நான் மூவ் ஆனேன். அதுக்கப்புறம் நவ் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கேன். கண்டிப்பாக என் கூட ஸ்கூலில் படித்த என்னோடய கேர்ள்ஸ்லாம் நினைப்பாங்க, இவள் அப்போல்லாம் நம்ம கூப்பிட்டா எங்கேயுமே வரமாட்டா, இப்போ பாரு இவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கே தெரியல, என்னோடய லைஃப் இந்த அளவுக்கு மாறி இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒரே காரணம், நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் எடுத்த ஒரு முடிவு தான் ஹைதராபாத்துக்கு போனது. அதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆச்சு. மைண்ட் செட் கூட சேஞ்ச் ஆச்சு. அது வரைக்குமே எனக்கு எல்லாமே பயமாக தான் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்கும். மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. பெருசாக என்ன நடந்துற போது பார்த்துக்கலாம் வீடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ மை டியர் கேர்ள்ஸ், டேக் யுவர் டெசிஷன் அண்ட் ஃப்ளை லைக் அ பேர்ட். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு மனசில் பக்குவமும் உங்களுக்குன்னு ஒரு தெளிவான கோலும் இருந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிப்பீங்க. ஸோ யாரை கண்டும் எதுக்காகவும் பயப்படாதீங்க. உங்களோட டெசிஷனை ஜாலியாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும். பட் கண்டிப்பாக அது யாருக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரகுள்ஸும் கொடுத்துடவே கூடாது உங்களோட டெசிஷன். ஆக்சுவலி இன்றைக்கி மேபிலினில் ஒரு நியூ லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணேன். தட் வாஸ் வெரி நைஸ், ஸோ குட். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? பாய்.